அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அண்மையில் விந்துக்களை சேகரித்து வைக்கும் விந்துக்கள் வங்கி என்ற ஒரு விடயம் ஆரம்பிக்கப்பட்டது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். இதன் மூலமாக பிள்ளைகள் இல்லாத தம்பதிகள் அவர்களில் கணவன் பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதற்குரிய இயலுமையற்றவனாக மலடியாக இருந்தால் இந்த அறியாத தெரியாத மனிதரிடம் உள்ள விந்துக்களை அந்த பெண்ணின் கர்ப்பப்பைக்குள் செலுத்துவதன் மூலமாக அவளை கர்ப்பிணியாக்கி பிள்ளை பெற வைக்கின்ற ஒரு விடயமாக இது சிலாகித்து பேசப்படுகின்றது. மிகச்சிறந்த விடயமாக இது பேசப்படுகின்றது. மற்றும் விந்தை யார் கொடுத்தார்கள் என்ற விடயம் தெரிவிக்கப்படாத காரணத்தினால் அந்த பெண்ணுக்கு தான் யாருடைய விந்தை கொண்டு கர்ப்பம் தரித்தோன் என்று தெரியாத விடயம் என்பதை அவர்கள் நல்ல விடயமாக சொல்லி கொண்டு வருகின்றார்கள். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலும் இது ஒரு ஹராமான விஷயம். தன்னுடைய சொந்த கணவன் அல்லாத வேறு எவருடைய விந்தையும் அவர்கள் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடாமல் செயற்கை முறையாக இவளுடைய கர்ப்பப்பைக்குள் செலுத்தினாலும் அது விபச்சாரத்துக்கு ஒத்ததாகும் என்று இமாம்கள் கூறுகின்றார்கள். அது மட்டுமல்ல, இப்படியாக இவள் ஒரு பிள்ளையை பெற்றுக்கொண்டால் அந்த விந்தை கொடுத்த அந்த மனிதர் வேறு பிள்ளைகளை பெற்றுக்கொள்வார். ஆனாலும் இந்த பெண்ணுக்கோ அந்த பிறக்கின்ற பிள்ளைக்கோ தன்னுடைய தகப்பன் யார் என்று தெரியாமல் இருக்கும். எனவே பிற்காலத்தில் அந்த பிள்ளை அந்த மனிதருக்கு பிறந்த வேறொரு பிள்ளையை வேறொரு மகனோ மகளையோ சந்தித்து திருமணம் செய்து கொள்ளக்கூடும். எனில் என்ன நடக்கும்? ஒரு சகோதரனும் சகோதரியும் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டாகும். நவுது பில்லாஹி மின்னா. நாம் இது பற்றி மிக தெளிவான விளக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு புறம் சொந்த கணவன் அல்லாத வேறு எவருடைய விந்தையும் ஒரு பெண்ணுடைய கர்ப்பப்பைக்குள் செலுத்துவது ஹராம். இரண்டாவது, இதன் மூலமாக நடக்கக்கூடிய மிகப்பெரிய பாவம்தான் சகோதர சகோதரிகள் திருமணம் முடித்து கொள்ளக்கூடும். அது அல்லாஹு தாலாவினால் வன்மையாக தடுக்கப்பட்ட ஒரு விடயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் திருமணம் முடித்த ஒரு தம்பதி வயதானவர்கள், அவர்களுடைய பிள்ளைகள் திருமணம் முடித்தவர்களாக இருந்த பொழுதும் பால் குடித்ததன் காரணமாக தாங்கள் மகரமானவர்களாக இருப்பதாக இப்பொழுதுதான் தங்களுக்கு தெரிய வந்தது என்பதை வந்து சொன்ன பொழுது உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பேரும் பிரிந்து விட வேண்டும், தொடர்ந்து தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது, கணவன் மனைவியாக இருக்கக்கூடாது என்பதை எடுத்து சொன்னார்கள். எனவே இந்த உறவு என்பது அல்லாஹு தாலாவினால் நியமிக்கப்பட்டது. அல்லாஹு தாலா எவற்றையெல்லாம் ஹராமாக்கி இருக்கின்றானோ அவற்றை நாங்கள் மிக கவனமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். எனவே தான் இந்த விந்து வங்கி என்பதிலிருந்து விந்துக்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக முஸ்லிம் பெண்கள் முஸ்லிம் தம்பதிகள் ஒருபோதுமே சம்மதிக்கக்கூடாது. நிச்சயமாக இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயமாகும் என்பதை அனைவருக்கும் நாம் எடுத்து சொல்லி இந்த பெரிய பாவத்திலிருந்து மக்களை பாதுகாப்போம். ஆகிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.